அனைவருக்கும் வணக்கம். பிரதமர் மோடி அவர்கள் நேற்றைய தினம் செய்த காரியம் இன்றைக்கு உலகம் முழுவதும் பயங்கரமான பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. இன்னும் சொல்ல போனால் உலக நாடுகளுடைய பேப்பர்கள் எல்லாம் அதுதான் ஹெட்லைனே. அப்படி என்ன மோடி அவர்கள் செய்தாரு அப்படின்னு தானே கேட்குறீங்க. அது ஒவ்வொரு இந்தியனுக்கும் பயங்கர பெருமையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் நண்பர்களே. அது உலக நாடுகளையே பிரதமர் மோடியை நோக்கி, இந்தியாவை நோக்கி திரும்பி பார்க்க வச்சிருக்குது. அதை பற்றி தான் இன்றைக்கு விலாவாரியாக பேச போகிறோம். நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, யாராவது கெஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன் எழுதுங்க. எத்தனை பேர் கரெக்டாக கெஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட நாம் விடுக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள் என்ன, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கிறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண தட்டுங்க நண்பர்களே. பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கனை தட்டிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போடுற வீடியோலாம் உங்களை சேரும். தவறாமல் நீங்கள் வீடியோக்களை பார்க்கலாம். தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிடுங்க. வாங்க நண்பர்களே, வீடியோவுக்கு போகலாம். நண்பர்களே, நேற்றைய தினம் பிரதமர் மோடி அவர்கள் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பக்கத்திலேயே உட்கார்ந்துக்கிட்டு, அடுத்த சீட்டில் மோடி அவர்கள் உட்கார்ந்துக்கிட்டு அமெரிக்காவையும் மேற்கத்திய நாடுகளையும் விட்டு விளாசுன்னு வாங்கினாரு. அதுவும் ரொம்பவுமே ஒரு சாதுரியமான முறையில். இன்னும் சொல்ல போனால் நம்ம ஊர் பக்கம்லாம் சொல்லுவாங்க இல்லையா, வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரின்னு, அந்த மாதிரி பிரமாதமாக அந்த வேர்டிங்ஸை யூஸ் பண்ணியிருந்தாரு. எந்த அளவுக்கு பிரதமர் மோடி அவர்களுடைய பேச்சு அதிரடியா இருந்தது அப்படின்னா, அவர் பேசிய பிறகு இந்த நிமிஷம் வரைக்கும் உலக ஊடகங்கள் எல்லாத்துலேயுமே அவர் தான் ஹெட்லைனே. அது டிவியோ, நியூஸோ, சோஷியல் மீடியாவோ, ரீல்ஸோ எல்லாத்துலேயும் அவர் தான் இப்போ ட்ரெண்டிங்கு. அப்படி என்ன பேசினார் மோடி அவர்கள் அப்படின்னு தானே கேட்குறீங்க. தற்பொழுது G7 மீட்டிங் பிரான்ஸில் நடந்து வருது நண்பர்களே. அங்கே பிரதமர் மோடி அவர்கள் மீட்டிங்கு போயிருக்கிறாரு. அங்கே G7 நாடுகளுடைய தலைவர்கள் எல்லாம் மோடி அவர்கள் சந்திச்சாரு, கை ஒழுக்கினாரு, கட்டி பிடிச்சி ஒரு ஹக்கு கொடுத்தாரு. ட்ரம்ப் அவர்களை சந்தித்த போது பிரதமர் மோடி அவர்கள் ஒரு புன்னகையோடு ஒரு கை கொடுத்தாரு. ரொம்பவுமே ஃபார்மலாக இருந்தது அப்படிங்கிறாங்க. நாம் டிவியில் பார்த்தோம்னா அந்த வித்தியாசம் நமக்கும் தெரியும். பிரதமர் மோடி அவர்களும் ட்ரம்ப் அவர்களும் சந்திச்சு இதோட 16 மாதங்கள் ஆயிருச்சு. 16 மாதங்களுக்கு முன்பு அவங்க சந்தித்த போது ஒரு நல்ல கார்டியலான, அருமையான, நெருக்கமான ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தது மோடி அவர்களுக்கும் ட்ரம்ப் அவர்களுக்கும். அந்த ரெண்டு பேருக்கு இடையில இருந்த அந்த பாண்டிங்கை, அண்டர்ஸ்டாண்டிங்கை, கெமிஸ்ட்ரியை பார்த்தாலே நாம ஆச்சரியப்பட்டு போயிடுவோம். அந்த அளவுக்கு நெருக்கமாக இருந்தாங்க. பார்த்த உடனே கட்டி பிடிச்சி அரவணைச்சு அப்படி சந்தோஷமாக பேசிக்கிட்டாங்க. ஆனால் அது எல்லாத்தையுமே ட்ரம்ப்பு கெடுத்து குடிச்சவராக்கிட்டாரு அப்படிங்கிறதான் உண்மை. ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு இந்தியாவுடைய நட்பை உதறி தள்ளிட்டு பாகிஸ்தான் பக்கம் சாஞ்சிட்டாரு ட்ரம்ப்பு. அதற்கு காரணம் என்ன? இந்திய பாகிஸ்தான் போற தான் முடிச்சு வச்சேன் அப்படின்னு ட்ரம்ப் சொன்னார். அதுக்கு பாகிஸ்தான் ஆமாஞ்சாமி போட்டது. ஆனால் இந்தியாவோ அதெல்லாம் கிடையாது. பாகிஸ்தான் எங்ககிட்ட சரண்டர் ஆச்சு, எங்ககிட்ட கூப்பிட்டு போர் நிறுத்தம் கேட்டதுனால தான் நாங்கள் நிறுத்தினோம், ட்ரம்ப்புக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னதுனால இதுக்காக இந்த மனுஷன் கோச்சுக்கிட்டு, எப்படி உலகத்திலேயே பெரிய வல்லரசு நாடு அமெரிக்கான்னு சொல்கிறாங்க, அந்த நாட்டுடைய அதிபர் உலகின் ஆக பவர்ஃபுல்லான மனுஷன் அவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்களே. ஆனால் அவர் இந்த மாதிரியான ஒரு சில்லித்தனமான ஒரு விஷயத்துக்கு கோச்சுக்கிட்டு இந்திய அமெரிக்க உறவுகளையே கெடுத்து குடிச்சவராக்கினார். கடந்த 35 ஆண்டுகளாக பல வாராக கஷ்டப்பட்டு அமெரிக்கா இந்தியாவோடு இந்த நட்புறவை வளர்த்திருந்தது. ஒரு நம்பிக்கையை, இந்திய மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி வச்சிருந்தது. அது எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டாரு ட்ரம்ப்பு. அதோடு இல்லாமல் தொடர்ந்து இந்தியா மேலே 50% வரி போடுறேன்னு சொல்கிறது, அதுக்கு பிறகு அதை விலக்கிக்கிறேங்கிறது, மீண்டும் போடுறேங்கிறது, இந்தியா ரஷ்யா கிட்ட கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாதுங்கிறது, இந்தியாவுக்கு அதிகாரம் செய்ய இந்த மனுஷன் யார் அப்படிங்கிற கேள்வி ஒவ்வொரு இந்தியனுடைய மனதிலையும் தோண ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு ட்ரம்ப் நம்ம எல்லாத்தையும் கடுப்பேற்றி வச்சிருக்கிறாரு. கடைசியாக
ஈரான் போர்ல சென்ற வாரம் இந்தியாவுடைய 4 கப்பல்கள் மேல அமெரிக்காவுடைய கடற்படை தாக்குதல் நடத்துச்சு. அதுல இந்திய மாலுமிகள் 3 பேர் உயர்ந்தாங்க இல்லையா? அந்த அதிர்ச்சியிலிருந்து இந்தியா மீளவே இல்லை. அதை விட பெரிய அதிர்ச்சி என்னன்னா, இந்தியா அதற்கு 2 முறை அமெரிக்காவுடைய தூதரை அழைத்து நேரிலேயே கண்டனம் தெரிவித்தது. அதற்கு பிறகு நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை செக்ரட்டரி மார்க்கோ ரூபியோவையும் அழைச்சு இந்தியாவுடைய கண்டனத்தை தெரிவிச்சுக்கிட்டாங்க. ஆனாலும் கூட அமெரிக்கா அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஒரு மன்னிப்பு கேட்கறத விடுங்க, அவங்க அக்னாலேஜ் கூட பண்ணல. நாங்க தெரியாம செஞ்சிட்டோம் அப்படின்னு கூட அவங்க சொல்ல விரும்பல. மாறாக அந்த இந்திய கப்பல்கள் எல்லாம் ஈரானில் போய் கச்சா எண்ணெய் ஏற்றிட்டு வந்தது, அதனால தான் நாங்கள் அடித்தோம் அப்படிங்கிற ஸ்டாண்டிலே நிற்கிறாங்க. அதுவும் எப்படின்னா, அந்த மொதல் 2 கப்பலுக்கு தான் அவங்க பொறுப்பான். மீதி 2 கப்பல்களை ஈரான் தாக்குச்சுன்னு ஒரு அண்டா புழுகு ஆகாச புழுக வேற அவுத்து விட்டுருக்குறாங்க சர்வதேச மீடியாவில். இதையெல்லாம் பார்த்து உலக நாடுகளே ட்ரம்ப்புடைய அரசாங்கத்தை எள்ளி நகையாடிட்டு தான் இருந்தாங்க. இந்த மாதிரி ட்ரம்ப் நிர்வாகம் நடந்துகிட்டதில் இந்தியா பயங்கரமான கடுப்பில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கடுப்பை வெளிப்படுத்தும் விதமாக தான் பிரதமர் மோடி அவர்கள் ட்ரம்ப்பை சந்தித்த போது ஒரு சாதாரண ஹேண்ட்ஷேக்கோடு நிறுத்தி கொண்டாரு. அதற்கு மேலே அந்யோன்யம் காட்டவில்லை அப்படிங்கிறாங்க. பழைய அந்த நட்போடு கூடிய அந்த பாடி லாங்குவேஜே இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிறத பார்க்கும்போது நமக்கே கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா மோடி அவர்கள் பர்சனலாக எதையும் எடுத்துக்கிறது இல்லை. இந்தியாவுக்கு நன்மை பயக்கும் அப்படின்னா அந்த நாட்டு தலைவரை தனக்கு பிடிக்குதோ இல்லையோ அவரோடு நல்ல ஒரு நட்பை ஏற்படுத்தி அதை இந்தியாவுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறது தான் அவர் குறிக்கோளாகவே வச்சிருக்கிறாரு. அதன்படி தான் நடந்தும் வர்றாரு. ஆனால் இந்த முறை ட்ரம்ப் கிட்ட இதற்கு முன்பு ஒரு நல்ல உறவு இருந்தும் கூட பிரதமர் மோடி அவர்களால் மனசு விட்டு அவர்கிட்ட பேசவோ அல்லது ஒரு அந்யோன்யத்தை காட்டவோ முடியாமல் போனதுக்கு காரணம் அமெரிக்கா இப்பொழுது முழுக்க ஆன்டி இந்தியாவாக மாறிட்டது தான். இந்த G7 மீட்டிங்கில் பிரதமர் மோடிக்கு எங்கே சீட் அலாட் பண்ணியிருந்தாங்கன்னா ட்ரம்ப்புக்கு பக்கத்தில், ட்ரம்ப்புக்கு அருகாமையிலேயே உட்கார்ந்துருக்கிறாங்க. இந்த பக்கம் ஃபோட்டோ செஷனில் பார்த்தீங்கன்னா கூட பிரான்ஸ் அதிபர் நிற்கிறாரு, இந்த பக்கம் ட்ரம்ப் நிற்கிறாரு, இந்த பக்கம் மோடி நிற்கிறார். அந்த அளவுக்கு இந்தியாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. எந்த மீட்டிங்கில்? G7 மீட்டிங்கில் இந்தியா ஒரு முழு மெம்பர் இல்லை, இந்தியா ஒரு பார்வையாளர் தான் அப்படிங்கிறத நாம் இங்கே குறிப்பிட வேணும். ஆனால் இந்த முறை இந்தியா பார்வையாளராக இருந்தால் கூட இந்தியாவுக்கு ஃபுல் அக்சஸ் கொடுத்துருக்குறாங்க. அதாவது பொதுவாக G7 மீட்டிங்கில் பார்வையாளர்கள் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட மீட்டிங்கில் தான், கிளைமேட் சேஞ்சு அந்த மாதிரி மீட்டிங்கில் தான் கலந்து கொள்ள முடியும், மற்ற மீட்டிங்ஸில் கலந்து கொள்ள முடியாது. அதில் இந்த G7 நாட்டு தலைவர்கள் மட்டும்தான் ரகசியமாக சந்திச்சுக்குவாங்க. அவங்களுக்குள்ள பல விஷயங்களை பேசிக்குவாங்க. உலகத்துடைய செக்யூரிட்டி, உலக பிரச்சனைகள், அதை எப்படி கையாளுறது, அந்த மாதிரி விஷயங்களை பேசிக்குவாங்க. ஆனால் முதல் முறையாக இந்த தடவை G7 மீட்டிங்கில் பிரதமர் மோடி அவர்களுக்கு ஃபுல் அக்சஸ் கொடுத்துருக்குறாங்க. எல்லா மீட்டிங்க்கும் பிரதமர் மோடி அவர்களுக்கு அழைப்பு இருந்திருக்குது. அப்படின்னா இந்தியாவுடைய முக்கியத்துவம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குது அப்படிங்கிறத நாம் இங்கே உணர வேணும். அப்படித்தான் பிரதமர் மோடி அவர்கள் இந்த மீட்டிங்கில் ட்ரம்ப் அவர்கள் அருகாமையில் உட்கார்ந்துக்கிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் பேச ஆரம்பித்த ஒரு சில நிமிடங்கள்லேயே அவர் சொன்ன விஷயங்கள் தான் அந்த அரங்கத்தில் இருந்த எல்லாரையும் அதிர்ச்சி அடைய வச்சுது. அவங்கள மட்டும் இல்லை, உலகமே இன்னைக்கு அதிர்ச்சியில் இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரு, ட்ரம்ப்பை பக்கத்தில் வச்சுக்கிட்டே மோடி அவர்கள் என்ன சொல்றார் அப்படின்னாக்க, கல்ஃபில் நடக்கிற போரை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர வேணும். இப்போ அமெரிக்காவும் ஈரானும் ஒரு உடன்படிக்கையை கையெழுத்திடுவதாக சொல்லியிருக்கிறீங்க. இது எங்களுக்கு சந்தோஷம்தான். ஆனால் இந்த போரில் இந்தியர்கள் பலரும் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் இங்கே சுட்டி காட்ட விரும்புகிறேன். அது மட்டும் இல்லை, இந்திய கப்பல்கள் தாக்கப்பட்டிருக்குது. அதோடு இல்லாமல் ஹார்முஸ் ஸ்ட்ரெய்ட்ஸ் வழியாக கப்பல் போக்குவரத்து அறவே நின்றுச்சு. அதனால் அந்த பிராந்தியத்து நாடுகள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்குது. அதோடு இல்லாமல் இந்தியாவை போன்ற உலகின் பல நாடுகளும் இதில் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்குது. இது போன்ற பாதிப்புகளை உலக நாடுகளுக்கு ஒரு சில நாடுகள் ஏற்படுத்துவது சரியல்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மேலும் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, இந்த போரில்
மிகப்பெரிய அளவில் அந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் பலவும் பாதிக்கப்பட்டிருக்குது. அதோடு நிற்காம உலகின் பிற நாடுகளும் பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இல்லையா? இதை சுட்டிக்காட்டி பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொன்னாரு, நாடுகளுக்கிடையே இருக்கிற அந்த நம்பகத்தன்மை இப்பொழுது குறைந்து விட்டது அல்லது அறவே காணாம போயிருச்சு அப்படின்னு சொல்லி மோடி சொன்னதுதான் அங்கிருந்த எல்லாரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்குது. ஏன்னா நிதர்சனம் அதுதான். மோடி அவர்கள் சொன்னது முழுக்க முழுக்க சரிதான் அப்படிங்கிற மாதிரி அந்த மேற்கத்திய ஊடகங்கள் எல்லாமே மோடி அவர்களை புகழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. பூனைக்கு மணி கட்டுவது யாரு அப்படிங்கிற கேள்விக்கு மோடி அவர்கள் பதில் அளிச்சிட்டாரு. மோடி அவர்கள் இன்றைக்கு உலக நாடுகளிடையே பெரும் தலைவராக உயர்ந்து நின்று நெஞ்ச நிமித்தி அமெரிக்காவை நேருக்கு நேராக நின்று கேள்வி கேட்டிருக்கிறாரு. இன்றைக்கு அமெரிக்கா செய்த ஒரு காரியத்தால எந்த ஒரு நாடும் இன்னொரு நாட்டை நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லி ஊடகங்களும் சுட்டி காட்டுறாங்க. மோடி அவர்கள் மேலும் என்ன சொன்னார் அப்படின்னா, ஐக்கிய நாடுகள் சபை மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட வேணும், உலகத்தில் ரூல்ஸ் பேஸ்ட் ஆர்டரை மீண்டும் உருவாக்க வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அது மட்டும் இல்ல, இந்த ட்ரஸ்ட் டெபிசிட் சொன்னார் இல்லையா மோடி, அதை பற்றி அவர் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, உலகத்தில் இன்னைக்கு மினரல்ஸ் பற்றாக்குறை, கச்சா எண்ணெய் பற்றாக்குறை, அது இல்லை இது இல்லை அப்படிங்கிறது எல்லாத்த விட மிகப்பெரிய பற்றாக்குறை என்னன்னா நம்பகத்தன்மையுடைய பற்றாக்குறை தான். ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டின் மீது நம்பிக்கை இருக்கணும். இந்த நம்பகத்தன்மை ஏற்படுத்துகிற அளவுக்கு அந்த நாடு நடந்து கொள்ளணும். இல்லைன்னா வேற எதுவுமே பிரயோஜனம் இல்லை அப்படின்னு மோடி அவர்கள் சொன்னதை ஒரு வைஸ் மேன்ஸ் அட்வைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மேற்கத்திய ஊடகம் சொல்லியிருக்குது. அதாவது ஒரு ஞானியுடைய அறிவுரை அப்படின்னு சொல்லி மேற்கத்திய ஊடகம் சொல்லியிருக்கிறது தான் இன்றைக்கு உலக நாடுகளில் எல்லாத்துலேயும் எதிரொலிச்சுக்கிட்டும் இருக்குது. இது எந்த அளவுக்கு இஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னா, இந்தியாவுடைய இடதுசாரி ஊடகங்கள் இருக்குது இல்லையா, அந்த ஊடகங்கள்லாம் எதுன்னு உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். எதுக்கு எடுத்தாலும் மோடி அவர்களை மத்திய அரசை கழுவி கழுவி ஊத்துற அந்த மாதிரி ஊடகங்கள் கூட இன்றைக்கு வேற வழியே இல்லாமல் பிரதமர் மோடி அவர்களை இந்த விஷயத்தில் பயங்கரமாக பாராட்டி இருக்கிறாங்க. இந்த அளவுக்கு ட்ரம்ப்பை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அமெரிக்காவையே கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு தனி தைரியம் வேணும், அது மோடி அவர்களுக்கு மட்டும்தான் இன்றைக்கு இருக்குது அப்படின்னு மேற்கத்திய ஊடகங்கள் மட்டுமல்ல உலக ஊடகங்களே இன்றைக்கு பிரதமர் மோடி அவர்களை புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கிறாங்க. இந்தியா இன்றைக்கு வேற லெவலுக்கு போயிருச்சு, பழைய மாதிரி யாரும் இந்தியாவை குறைத்து மதிப்பிடக்கூடாது அப்படின்னு இன்றைக்கு உலக ஊடகங்கள் எல்லாம் பேசிக்கொண்டு வருது. இந்த விஷயத்தில் பிரதமர் மோடி அவர்கள் ட்ரம்ப்பை பக்கத்திலே வச்சுக்கிட்டு வெளுத்து வாங்கினார் இல்லையா அமெரிக்காவையே, அதை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன? அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.